ஹலோ வெல்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தீபி தீபா விலாக்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆடி 18 திருவிழாவில் தான் இருக்கோம் எங்கள் சொந்த ஊரில். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கும்பாபிஷேகம் ஆனது. 48 நாள் மண்டல பூஜை நடக்குன்றதுனால டெய்லியும் ஒரு ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து மண் வாசனை மாறாமல் வந்து அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அம்மனோட ஊர்வலம் எடுத்துகிட்டு வர அந்த கரகமும் வந்துச்சு. அந்த கரகத்தோடு வந்து நம்மளோட பீப்புள் லைக் நம்மளோட லேடிஸ் வந்து அழகாக கும்மி அடித்து சாமியை வரவேற்றுட்டு அப்படியே வந்தாங்க. தீபிகாவும் பக்கத்தில் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்க பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பொங்கல் வைக்கிறது வழக்கம். பொங்கல் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ அதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் நல்லா அழகாக சாரீ எல்லாம் கட்டி தலைவர் வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி ரெடி ஆகி போயிருந்தோம். ரெடி ஆகி இல்லைனா அழகாக தான் ரெடி ஆயிருந்தேன். ரெடி ஆகி தான் போயிருந்தோம். போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் பிள்ளையார் கோயில்கிட்ட இருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவாங்க. தீப்பஞ்சம்மன் கோயில் அப்படிங்கிற எங்கள் குலதெய்வ கோயில். கரகம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஆடி வந்தோம் மன்னத்தாயே அப்படின்ட்டு அது வந்து கரகம் வந்து கோயில்கிட்ட எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ரெடி ஆகி போயிட்டோம். அதனால் அதுக்குள்ளே சாமி வந்து கோயில்கிட்டே வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள். இங்கே ஒரு நம்ம தீ இது காட்டும்ல பூக்குழி, இந்த பூக்குழி கொஞ்ச நேரத்தில் என்ன குழியாக மாறுது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ அங்கே பாருங்களேன், நல்லா ஃபுல்லாக காலையிலே எழுந்திரிச்சு ரெடி பண்ணி பூஜையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக தான் பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய குலதெய்வ கோயில் அப்படின்றனால இந்த ஆடி 18 தெருலனா கொஞ்சம் ஸ்பெஷலு. ஸோ எங்கே இருந்தாலுமே வந்து எல்லோரும் வந்து நல்லா ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா ஜாலியாக சாமி கும்பிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். ஸோ இப்போ பாதுகாப்பு குழு நண்பர்கள் அப்படின்லாம் இருக்காங்களே, இந்த பச்சை சாட்டில் போட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா திருவிழாலையும் இந்த பாதுகாப்பு குழு பண்ணுற வேலைக்காகவே நாங்கள் வந்து இவர் விட்டுருக்கோம். கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரதரு அரிமாமா. ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோவில் இல்லை எல்லாத்துலையும் நீங்கள் ஒன்றா இருக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பாட்டோடு பாடுவேன். அந்த பாட்டு பாடுங்க. நேசமுண்டு நேசமுண்டு தோழன் உண்டு வாழ வைக்க உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நாங்களே, உள்ளே மட்டும் பாரு உசுர கூட தாரேன், என் நட்பு கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். சாமி வந்து எங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்குது, ரொம்ப நேரமாக நிச்சு அவங்களுக்கு பசிக்குது, மேகம் கருத்து மழை வரப்போகுது, எங்களை பார்த்து சாமிக்கும் தான் பாவம் பாவம் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் சும்மா தான். இவ்வளோ நேரம் நம்ம இது பண்ணுறது ஆக்ரோஷமாக சாமியும் வந்து நம்மகிட்ட ஆடிட்டு இருக்கு. மேகம் வந்து ரொம்ப கருத்து போய் அடுத்து ஆடு வெட்டுற ஃபங்க்ஷன் வரப்போகுது. அங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து சூடு வந்து அதிகமாகிடுச்சு அந்த தீச்சட்டி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. எங்கள் அக்கா தான் அதை வந்து சாமி கொஞ்சம் ஆடினது பயங்கரமாக நிற்கவே இல்லை. ஃபோர்ஸு வந்ததுலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் இருக்குமா, 2-3 மணி நேரம் நிற்காம ஒரே ஆட்டம் தான். ஆனால் நார்மலாக இருந்தால் அப்படி ஆடுவாங்களான்னு தெரியாது. இல்லை அவங்க நல்ல ஒரு டான்ஸரு, அதனால நார்மலாக இருந்தாலுமே அவங்க வந்து ஆடுவாங்க. பட் இது வந்து சாமி பக்தியில் வந்து ஆடுறாங்க. பாருங்க, ஆடு வந்து வெட்டினாதான் வந்து பார்த்தீங்கன்னா தீச்செடிலாம் எடுத்து அந்த பூக்குழியில் இறங்க முடியும். ஆடோட மைண்ட் செட் எப்படி இருக்கு இப்போ எப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் என் காலில் உள்ளாலும் நான் கொடுக்க மாட்டேன்டா. நானும் பார்க்குறேன், ஐயோ மழை வேற வரப்போகுது. ஏன்னா சாமி அவங்க வேறு ரொம்ப நேரமாக தீச்செடி வச்சு நின்றுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்தியில் தான் அவங்க இருக்காங்க. பட் ஆடு வந்து நான் கொடுக்கவே மாட்டேன். ஒரு மண்டி ஆட்டுறதுக்கு ஆடு நான் பண்ணவே மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்குது அப்படின்றது நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. அவ்வளோ பக்தியாக வந்து அந்த மலையிலையும் நிச்சு மழை வந்து பாருங்க இப்போ வந்து வரப்போகுது. அந்த அளவுக்கு வந்து க்ளவுட்லாம் ஃபார்மிங் எல்லாரும் ஓகே தூரல் போடும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நீங்கள் அவ்வளோதான்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல மழை வந்துருச்சு. மழையிலுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்து நின்றுருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக வந்து ஆடு குளுக்கவே இல்லை. ஏன்னா 48 நாள் வந்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களது கும்பாபிஷேகமாகி முடியல. ஸோ மேபி அந்த ரீசனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குலக்குத்தம் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதாகிடுச்சு அப்படி இப்படின்ட்டுலாம் நிறைய இதுவும் பொருளை எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம அந்த மலையிலையும் அவங்களோட நம்பிக்கை குறையாமல் அவங்க வந்து எப்படி சாமி கும்பிட்றாங்க அப்படின்றது இவங்களோட தீபிகாவோட கேங்கோட அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப மழை வந்துட்டே இருந்தது. அப்பயும் வந்து மழையும் பார்க்காம பாருங்கள், ரொம்ப நேரம் நின்று எல்லோரும் சாமிக்கிட்ட அருள் மண்டை வந்து ஆடு குளுக்கிற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்து கடைசியில் ஃபைனலி குளிக்கிடுச்சு. ஆனால் நம்மளோட ஸ்குவாட் வந்து எவ்வளோ கொடூரமான ஸ்குவாட் அப்படின்னா, அந்த கொற்ற மலையிலையும் ஆட்டை வெட்டாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ட்டு அருவா எடுத்துக்கிட்டு ஒரு பையன் ரத்த கத்த புற கத்த காதிடர் எதிர்த்திட வீரகரம் அது கூட வீரம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு உள்ளே போனால், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அது வெட்டுறதெல்லாம் நாங்கள் காட்டல, அதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்றதுனால
அது நல்லபடியாக முடிஞ்சு சாமியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஆடு மண்டையை குலுக்கி நம்ம வந்து ஆடு வந்து வெட்டியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூக்குள்ளேயே கடைசியில் இறங்க முடியல, ஏன்னா அவ்வளோ பூக்குழி வந்து ஃபுல்லாக தண்ணிக்குழி ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒன்றும் நம்மளால் பண்ண முடியல. இருந்தாலுமே அந்த தண்ணிக்குழியிலேருந்து ஒரு 2-3 வாட்டி நடந்து அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமி அழைச்சாங்க. அதை ராவா நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்ச நேரம் உங்களுக்கு. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேர்த்து காம்பன்சேட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும், ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காடு. நம்ம கண்டிப்பாக வந்து நினைக்கிறது எல்லாமே ஊரில் வந்து நடக்கும். திருவிழா போட்டோம் அப்படின்னா ஆர்கெஸ்ட்ரான்றது ஒன்று இல்லாமல் திருவிழா போட்டால் இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கும். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயசு பசங்க வந்து சும்மா வேணும்னே சொல்றது. அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா, நையாண்டி, அதுக்கப்புறம் திண்டுக்கல் ரீட்டா, அந்த மாதிரி ஒரு 4-5 கோஷ்டியை கூப்பிட்டு வச்சு குத்துனா மட்டும்தான் ஆர்கெஸ்ட்ரா திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாததும் ஒரு கன்சீர் பண்ணணும் இந்த ஊர் மக்களும் சரி, எங்களோட கோயில் பங்காளிகளும் சரி. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து தேங்காயெல்லாம் உடைச்சி பிரசாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு. பட் ஜோனு மழை வருது, எங்கே பிரசாதம் செய்கிறதுன்றது அந்தளவுக்கு இதாகிடுச்சு. பட் அப்பயுமே வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஸோ மேடம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டயர்டில் வந்து ஆடி முடிச்சு குளிர் மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிற்கவே இல்லை, வந்துகிட்டே இருந்ததா. மழை வருது நான் வருதுன்றாங்க, மழை வரலாம் நான் வரலான்றாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. 2 பேர், ஒரு முக்கியமான 2 பேரை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் முத்தழகு மெய்யழகு 2 அழகிகள். யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகாவோட அத்தாவங்க. ரொம்ப வயசானாலுமே அக்கா தங்கச்சி அப்படின்ற ஒரு பற்று மாறாமல் இன்னும் அவங்க இருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சித்தி, இவங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர் பாருங்கள், நாங்கள் சொன்னது வந்துருச்சிங்களா, அந்த மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அவ்வளோ ஒரு கொட்டுற மலையிலையும் 2 வேலைக்காரங்களை வச்சுட்டு அவங்களையே வேலை வாங்கிட்டு இவர் வேலை பண்ணாமல் ஒன்லி இந்த கரண்டி மட்டும் வச்சுட்டு ஆட்டி, ஆனால் சாப்பாடு பண்ணிட்டாரு. ஆனால் அந்த வேலை பார்த்த 2 பேர் யாருன்னே தெரியல. அவங்களுக்கு நன்றி நன்றி நன்றிகளை தெரியல. வேலை பார்த்த 2 பேர் ஒருத்தர் வந்து அந்த பச்சை சட்டை, நீங்களே பாருங்க, அவர் தான் பச்சை சட்டை. நான் சும்மா நினைச்சிட்டு இருந்தேன், நான் வந்து மலையிலலாம் போய் நிலைய மாட்டேன், வெள்ளை வேஷ்டி வந்து நிலைஞ்சிரும், கரைப்பட்டுரும், ஒரு வாட்டி போட்டு திருப்பி போட முடியாது, எங்கள் அம்மா திட்டம் அப்படின்னாலாம் அங்கேயே நிச்சிட்டேன். அந்த வேலை பார்த்த 2 பேர் யாருன்னு தெரியல. அம்மா திட்டம்ல திருப்பி நாங்கள் உனக்கு துவைச்செல்லாம் தரமாட்டோம். துவைச்சு தரமாட்டாங்க. 700-800 ரூபாய் ஒரே வாட்டி. ஒரு திருவிழாவில் ஒரு 700-800 ரூபாய். அதுக்கப்புறம் அந்த சட்டையும் போகிறதில்ல, அந்த வேஷ்டியும் போகிறதில்ல. அதுக்கப்புறம் கபான்னு சாப்பாடான உடனே எடுத்து பஸ்ஸில் இருந்த பக்த கோடிகளுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானத்தை பரிமாறிட்டு, ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நாங்கள் முடிச்சிட்டோம். சாமி ஊர்வலம் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நாங்கள் பண்ணது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மேலே இன்னும் தூக்கி விடுங்க. கைஸ் பாய்.